மக்களே நான் சொல்ல போற செய்தி உங்களுக்கு வந்து பேரதிர்ச்சிய வந்து தரப்போகுது. பெத்த மகளையே கழுத்த நெரிச்சு கொன்னு இருக்கா ஒரு அம்மா. ஸோ இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்க போகுது. அதாவது நிஷாந்தி அப்படின்கின்ற ஒரு பெண்ணுங்க. இவங்க வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் என்பது நடக்குது. குணசேகரன் அப்படின்கின்றவர் கூட வந்து திருமணம் என்பது நடக்குது. ஸோ ரீசென்ட்டா கொஞ்ச நாளா இந்த குணசேகரன் மற்றும் இந்த நிஷாந்தினி அப்படின்கின்ற இந்த பெண்ணுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அந்த நிஷாந்தினி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குணசேகரனை பிரிந்து நிஷாந்தினி அவர்களுடைய பெற்றோர் வீட்ல வந்து தங்கி வந்திருந்தாங்க. ஸோ இந்த நிஷாந்தினி மற்றும் குணசேகரனுக்கும் கல்யாணமாகி ஒரு 9 வயசுல ஒரு பெண் குழந்தை என்பது இருந்திருக்குங்க. ஸோ இத நீட்சியாக இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, நிஷாந்தினி அவங்களுடைய பெற்றோர் வீட்ல வந்து இருக்கிறாங்களா, திடீர்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம சாப்பிட்ட பிறகு படுத்துட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஸோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ண அந்த 9 வயது குழந்தைய வந்து பரிசோதிச்ச அந்த டாக்டர்ஸு, அரசு மருத்துவமனை டாக்டர்ஸ் அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. அந்த குழந்தையுடைய இறப்புல சந்தேகம் இருப்பதாக அந்த டாக்டர்ஸ் கருதி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தையுடைய உடம்ப வந்து ஆய்வு செய்றாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது ஒரு திடுக்கிடும் தகவல்கள் என்பது கிடைக்குது. அந்த குழந்தைய வந்து கழுத்த நெரிச்சு கொன்னுருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அடுத்த நொடியே என்ன பண்றாங்கன்னா டாக்டரு, போலீஸுக்கு வந்து கால் பண்ணி, போலீஸுக்கு போலீஸ வந்து வர வச்சுர்றாங்க. நிஷாந்தினிய வந்து, "அம்மா நீ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரு" அப்படின்ட்டு சொல்லி போலீஸ வர வச்சிருக்காங்க. இந்த குழந்தையுடைய மரணத்தில ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாரி சொன்ன உடனே, போலீஸோடைய பார்வை நிஷாந்தினி சைட்ல வந்து திரும்புது. அதற்கேற்பவாறு நிஷாந்தினியுடைய தாய்மாமன் வந்து நிஷாந்தினி மேல வந்து ஒரு புகார் குடுக்குறாரு. இந்த பெண்ண பிடிச்சு விசாரிங்க. இந்த பெண் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. அந்த குழந்தை இறந்த விவகாரத்தில இந்த பெண் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, போலீஸ் வந்து இந்த நிஷாந்தினிய அரெஸ்ட் செஞ்சு விசாரணை வந்து மேற்கொள்ளும்போது திடுக்கிடும் தகவல்கள் என்பது கிடைக்குதுங்க. அதாவது அந்த கிராமத்துல நிஷாந்தினி அவங்களுடைய பெற்றோர்கள் கூட இருக்காங்க இல்லையா? அந்த கிராமத்திலேயே இன்னொரு ஆண் நபர் கூட இவங்களுக்கு வந்து தொடர்பு என்பது இருக்குது. அந்த தொடர்பு என்பது ரொம்ப டீப்பா போகவே, அந்த பெண் குழந்தை 9 வயசு பெண் குழந்தை இவங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்றதுக்காக கழுத்த நெரிச்சு கொன்னுருக்காங்க அப்படின்கின்ற இந்த தகவல் உண்மையாவே மனச வந்து பயங்கரமா நொறுக்குதுங்க. ஸோ அந்த கேவலமான அந்த உறவுக்காக குழந்தைகளை கொல்றது வந்து என்ன மாரியான ஒரு மனநிலைன்றது எனக்கு வந்து சுத்தமா புரியலங்க. ரீசென்ட்டா தான் ஒரு 4 நாள் முன்னாடியோ, 5 நாள் முன்னாடியோ நம்ம வந்து கேள்விப்பட்டோம். சேலம்ல ஒரு குழந்தைக்கு வந்து விஷம் வச்சு கொன்னுருக்கா ஒரு தாய். இப்போ இப்போ இந்த சம்பவம், இந்த போன்ற சம்பவங்கள், திடுக்கிடும் சம்பவங்கள் கேரளால ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். என்னங்க இது? இது வந்து ஒரு பேட்டர்னா நடந்துட்டு வருது. இத வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்களா? என்ன கருமன்றது நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேன்து. பச்ச குழந்தைங்கள பெற்ற குழந்தைங்கள கொல்றதுக்கு எப்படி தான் அந்த அரக்க மனசு ஒத்துக்குதுன்றது வந்து எனக்கு சுத்தமா புரியவே இல்லங்க. இது வந்து ஒரு பேட்டர்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, கவர்ன்மெண்ட் சரியா ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இது போன்ற தப்பு செய்றவங்களுக்கு செம்மையான ஒரு தண்டனை குடுத்தாங்கன்னா, இது மாரி பண்ண தோணுமா? இப்ப உதாரணத்துக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் போயிட்டு, இந்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல், அது போன்ற செயலை செய்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரோட்ல தெருவுல முட்டி போட வச்சு வெட்டுவாங்க. அது போன்ற ஒரு தண்டனைகள் நம்ம இந்தியால வரும்னு நெனைக்கிறீங்க? ஸோ அப்படி வராத வரைக்கும் இது போன்ற அவலங்கள், கவலைகள், குற்றங்கள் நம்மள வந்து பயங்கரமா நொந்து போக வைக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இங்க பாருங்களேன், கிரைம்க்கு முக்கியமான காரணங்கள் 2 தாங்க என்ன பொறுத்தவரைக்கும். ஒண்ணு கள்ள தொடர்பு. அது சம்மந்தப்பட்டு தான் நெறைய கிரைம்ஸ். இன்னொன்னு இந்த போதைப் பொருள். இந்த 2த்துலயும் மக்களே மாட்டாம நம்ம வந்து தப்பிச்சு நம்ம வாழ்க்கைய வந்து கொண்டு போயிட்டோம்னு வைங்களேன். ஸோ சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ஜாலியா இருக்கலான்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. 2த்துல ஏதோ 1த்துல சிக்கினா கூட வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சிடும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.